குட் ஈவினிங் மை டியர் தங்க குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்கள் வீக்கெண்டை ஸ்பெஷல் ஆக்குற வகையில் இன்றைக்கி நம்ம எபிசோட் சின்னஞ்சிருக்கிலேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஆரம்பிக்கிற டங் ட்விஸ்டர்லேருந்து போகலாமா? ரொம்ப சிம்பிள், ரெண்டே வார்த்தை, ஆனால் சொன்னீங்கன்னா செம்மையாக ஜாம் ஆகும். ஸ்லிம் ஸ்னேக். ஸ்லிம் ஸ்னேக். ஃபாஸ்ட்டாக சொல்லி பாருங்கள். ஸ்லிம் ஸ்னேக், ஸ்லிம் ஸ்னேக், ஸ்லிம் ஸ்னேக். செம்மையாக ரோல் ஆகும், செம்ம என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். வெரி நைஸ் டெலகுட்டீஸ். இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய செக்மெண்ட் கதைக்கிளி. இதில் ஸ்டிக் பப்பட்ஸ்லாம் வச்சு ஆக்ஷனோட ரொம்ப ஜாலியான ஒரு கதை தான் கேட்டு நம்ம எல்லாரும் ரசிக்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க பானுமதி அவர்கள். வாங்க ஜாலியாக போய் கதை கேட்டு ரசிக்கலாம். கதைக்கிளி நேரம் வந்தாச்சு. பாட்டியும் பானுவும் வந்தாச்சு. பாட்டி, இன்னைக்கு நான் என்ன கதை சொல்லட்டும்? அட, பாட்டு பாடி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அந்த பாட்டும் கதையும் உனக்கு ஞாபகம் இருக்கா? எதை சொல்றீங்க பாட்டி? அதுதான் அந்த வாத்து. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. அந்த கதையே சொல்லிடுறேன் இன்னைக்கு. நீங்க வெயிட் பண்றீங்களா? அதே பாட்டும் கதையுமா, வாத்தோடதே சொல்லிடுவோம். கதை சொல்ல வந்திருக்கேன் நான், கதை சொல்ல வந்திருக்கேன். நீங்க யாருக்கெல்லாம் பாட்டு பிடிக்கும்? பாட்டோட கதை இன்னைக்கு கேட்கலாமா? 5 வாத்து குட்டி இருக்கு. எங்க உங்க கையில காமிங்க பாப்போம், எங்க அந்த 5 வாத்து குட்டி இருக்குன்னு. இதோ அம்மா வாத்து. 5 வாத்து குஞ்சுகள் வெளியே சென்றன. மலை மீது ஏறி தூரம் சென்றன. அம்மா வாத்து வந்தது, குவாக் குவாக் என்றது. 4 வாத்து குஞ்சுகள் மட்டும் திரும்ப வந்தது. 4 வாத்து குஞ்சுகள் வெளியே சென்றன. மலை மீது ஏறி தூரம் சென்றன. அம்மா வாத்து வந்ததும் குவாக் குவாக் என்றது. 3 வாத்து குஞ்சுகள் மட்டும் திரும்ப வந்தன. 3 வாத்து குஞ்சுகள் வெளியே சென்றன. மலை மீது ஏறி தூரம் சென்றன. அம்மா வாத்து வந்தது, குவாக் குவாக் என்றது. 2 வாத்து குஞ்சுகள் மட்டும் திரும்ப வந்தன. 2 வாத்து குஞ்சுகள் வெளியே சென்றன. மலையின் மீது ஏறி தூரம் சென்றன. அம்மா வாத்து வந்ததும் குவாக் குவாக் என்றது. ஒரே ஒரு வாத்து குஞ்சு திரும்ப வந்தது. ஒரே ஒரு வாத்து குஞ்சு வெளியே சென்றது. மலை மீது ஏறி தூரம் சென்றது. அம்மா வாத்து வந்ததும் குவாக் குவாக் என்றது. ஒரு வாத்து குஞ்சு கூட திரும்ப வரவில்லை. சோகமான அம்மா வாத்து வெளியே சென்றது. மலையின் மீது ஏறி குவாக் குவாக் என்றது. 5 வாத்து குஞ்சுகளும் திரும்ப வந்தன. கதையும் முடிஞ்சு போனது. வாத்து பாட்டும் கதையும் ஜோரா இருந்ததா? இப்போ ஒரு ஃபிங்கர் பிளே. பப்பெட் இல்லாமலே நம்ம கையை வச்சே எப்படி கதை சொல்றதுன்னு பார்க்கலாமா? அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான் இப்போ உங்களுக்காக.
கை எப்படி வச்சுக்கோங்க. இது ராமு, இது சோமு, இது அவங்க வீடு. அவங்க வீட்டுக்குள்ள போடுங்க அவங்க 2 பேரையும். கதவை மூடுங்க. ஒரு ஊர்ல ராமுவும் சோமுவும் நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் ராமுக்கு சோமுவை போய் பார்க்கணும்னு ஆசை. என்ன பண்ணாரு? கதவை திறந்தாரு. பாப். வெளியே வந்தாரு. பாப். கதவை மூடினாரு. பாப். எங்க போனாரு? சோமுவை பார்க்க. மலை மேல மலை கீழே, மலை மேல மலை கீழே, மலை மேல மலை கீழே போய் சோமு வீட்டை அடைஞ்சு கதவை தட்டினாரு. டக் 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 டக். சோமு கதவே திறக்கல. என்ன பண்றது? சரி, நம்ம திரும்ப வீட்டுக்கே போலான்னு சொல்லிட்டு மலை மேல மலை கீழே, மலை மேல மலை கீழே, மலை மேல மலை கீழே போய் அவங்க வீட்டுக்கு போய் கதவை திறந்தாரு. எப்படி? பப். உள்ள போனாரு. பப். கதவை மூடினாரு. பப். அடுத்த நாள் சோமுக்கு ராமுவை பார்க்கணும்னு திடீர்னு ஆசை. கதவை திறந்தாரு. வெளியே வந்தாரு. கதவை மூடினாரு. எப்படி போனாரு? மலை மேல மலை கீழே, மலை மேல மலை கீழே, மலை மேல மலை கீழே போய் ராமுவோட வீட்டுக்கு போயிட்டாரு. எப்படி கதவு தட்டினாரு? டக் 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 டக். ஆனா ராமு திறக்கவே இல்லை. அதனால அவரும் திரும்ப வீட்டுக்கே போலான்னு கிளம்பிட்டாரு. எப்படி? மலை மேல மலை கீழே, மலை மேல மலை கீழே, மலை மேல மலை கீழே. வீட்டுக்கு போய் கதவை பப். உள்ள பப். கதவை பப். மூடிட்டு தூங்கிட்டாரு. அடுத்த நாள் 2 பேருக்கும் ஒருத்தரை பார்த்துக்கணும்னு தோணுச்சு. அதனால 2 பேரும் கதவை பப். வெளியே பப். கதவை பப். 2 பேரும் கிளம்புனாங்க. எப்படி? மலை மேல மலை கீழே, மலை மேல மலை கீழே, மலை மேல. 2 பேரும் பார்த்துட்டாங்க. டேய் சோமு, எப்படிடா இருக்க? ராமு, நான் நல்லா இருக்கேன்டா. நானு முந்தா நாள் உங்க வீட்டுக்கு வந்தேன். நானும் தான் வந்தேன். நான் கதவை தட்டினேன், நீ கதவே திறக்கல. நானும் தான் தட்டினேன், நீயும் தான் திறக்கவே இல்லை. சரி சரி, பரவாயில்லடா. இப்ப நம்ம 2 பேரும் போய் இந்த பூங்கால விளையாடலாமா? ஓ, விளையாடலாமே. 2 பேரும் பூங்காக்கு போனாங்க. பூங்கால பார்த்தா ஒரு ஊஞ்சல் இருந்தது. ஊஞ்சல்ல 2 பேரும் ஏறி உட்காந்துட்டு ஸ்வாங் 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 2 பேரும் ஜாலியா விளையாண்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு சீசா இருந்தது. எப்படி ஏறினாங்க? இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர் ஏறிட்டு மேல கீழே, மேல கீழே, மேல மேல மேல. அவன் இறங்கவே இல்லை. கீழே. 2 பேரும் அதுலயும் விளையாடிட்டு அப்புறம் போய் பார்த்தா அந்த சுத்துறது இருக்கும்ல, மேரி கோ ரவுண்ட், அதுல போய் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. எப்படி? சுத்து 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 சுத்துன்னு சுத்தி சுத்தி ஜாலியா விளையாடிட்டே இருக்கும்போது பசிக்கும் தானே, ரொம்ப நேரம் விளையாண்டா. 2 பேருக்கும் பசிச்சிருச்சு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு கடை இருந்தது. அந்த கடைக்கு போய் ஒரு வாழைப்பழம் வாங்கினாங்க. வாழைப்பழத்தை வாங்கிட்டு ஸ்வாங் 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 வாழைப்பழத்தை உரிச்சு ஆச்சுக்கொம்பச்சுக்கான்னு சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் பார்த்தா வேற என்ன இருந்தது அங்க? டேய், அங்க பாரு சறுக்கல் இருக்குதுன்னு சொல்லி ராமு சொன்னான். உடனே நேரம் சறுக்கல்ல போய் ஏறினாங்க. ஏறிட்டு ஸ்வாங் அப்படின்னு இறங்கினாங்க. திரும்பவும் மேல 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 ஏறி ஸ்வாங் ஜாலியா விளையாடிட்டு, டேய் நல்லா இருக்குல்லடா. ஆமாண்டா, நல்லா இருக்கு. நம்ம நாளைக்கும் வருவோமா? பார்க்கலாம் பார்க்கலாம். ஆனா இப்போ இருட்டுற டைம் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம். சரிடா, பாப்போம். வரட்டா? வரட்டா, டாட்டாடா, பாய்டா. 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. எப்படி? மேலே தானே இருந்தாங்க. ஸோ கீழே மலைக்கு மேலே, மலைக்கு கீழே, மலைக்கு மேலே, மலைக்கு கீழே, மலைக்கு மேலே, மலைக்கு கீழே. வீட்டுக்கு வந்தாங்க. கதவை திறந்தாங்க. உள்ள போனாங்க. க்ளோஸ் பண்ணாங்க. அண்ட் 2 பேரும் தூங்கிட்டாங்க.
இதோட இந்த கதையும் முடிஞ்சு போச்சு. நீங்க கதை நல்லா கேட்டீங்க, கதை நல்லா கேட்டீங்க, கதை நல்லா கேட்டீங்க, ரொம்ப நல்லா கதை நல்லா கேட்டீங்க. அமேசிங் செல்லக்குட்டீஸ், இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி குவிஸ் ஆஃப் த டேக்கான முதல் ஹிண்ட் உங்க எல்லாருக்கும் நான் இப்போ கொடுக்க போறேன். இவர் ஒரு யங்கஸ்ட் செஸ் பிளேயர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், வெரி 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 பாப்புலர். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் யங்கஸ்ட் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் அப்படின்னு டிசம்பர் 2024 அவர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவர் யாரை நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான யோகா உலகம்ல இன்னைக்கு ஆல் அனிமல் போசஸ்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இருக்காங்க அஸ்வினி ராஜேந்திரன் அவர்கள். வாங்க செம்மையா போய் யோகா கற்றுட்டு வந்துடலாம். யோகா உலகம். ஹாய் குட்டீஸ். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னஞ்சிறு கிளி ப்ரோக்ராமில் யோகா செஷனில் உங்களுக்கு அனிமல்ஸ் ரிலேட்டடான யோகா போசஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல ஜூஸ், பேர்ட் பார்க், அந்த மாதிரி நிறைய பிளேசஸில் உங்களுக்கு அனிமல்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நம்ம இன்றைக்கி யோகாசனாஸ் மூலமாக பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆகும். ஸோ குட்டீஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட் அனிமல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டாக். ஸோ டவுன்வர்ட் டாக் போஸ் தான் பார்க்க போகிறோம். டவுன்வர்ட் டாக் ஃபஸ்ட்டு நீங்கள் டேபிள் போஸ்க்கு வந்துடலாம். ஓகே, ஷோல்டருக்கு நேராக கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, இடுப்புக்கு நேராக கால் முட்டி இருக்கணும். இப்போ அப்படியே நீங்கள் ரேஸ் பண்ணி டவுன்வர்ட் டாக் போஸ் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு காஃப் மசில் ஸ்ட்ரெச் கிடைக்கும். காஃப் மசில் ஸ்ட்ரென்த்தாகவே நல்லா உங்களுக்கு ஹார்ட் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல் போஸ். ஸோ சீல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் மேட்டில் படுத்துக்கலாம். ஓகே, ஃபுல்லாக மேட்டில் படுத்துக்கோங்க. ஷோல்டருக்கும் கீழே கை ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ அப்படியே அப்பர் பாடி ரேஸ் பண்ணி அப்படியே சீல் மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்கலாம். சீல்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். மெரைன் அனிமல். ஸோ அது வந்து தண்ணி இருக்க ஏரியாவில் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு சீல் போஸ் அப்படியே ரெண்டு சைடுமே லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் டேர்ன் பண்ணி சீல் போஸ் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட். கேட் போஸ் அகெயின் டேபிள் போஸ்க்கு வந்துடுங்க. கேட் போஸ் நல்லா நீங்கள் மேலே ரேஸ் பண்ணும் போது ஸ்பைன் நல்லா ஆர்ச் பண்ணிக்கலாம். அப்படியே செஸ்ட் அண்ட் சின் லாக் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு மார்ஜரி ஆசனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பண்ணும்போது ஸ்பைன் நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கேட் போஸ். குட்டீஸ், உங்களுக்கு வேறு என்ன அனிமல் பிடிக்கும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ குட்டீஸ், கேமல் சூப்பர். ஸோ கேமல் வந்து உங்களுக்கு பாலைவனத்தில் இருக்கும், டெசர்ட்டில் இருக்க அனிமல். கேமல் போஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீல் டவுன் பொசிஷனுக்கு வந்துடுங்க. ரைட் ஹேண்ட் உங்களோட ரைட் லெக்கை ஹோல்ட் பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக்கை ஹோல்ட் பண்ணலாம். நல்லா தலையை ஃப்ரீயாக விடலாம். ஸோ இந்த போஸ்டர் நீங்கள் பண்ணுறது மூலிமா தைராய்ட் கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதையுமே நீங்கள் டெய்லி காலையில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஈவினிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஸ்லீப் உங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ எவ்ரி டே மார்னிங் வந்து இந்த கேமல் போஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பேர் போஸ், கரடி. ஸோ கரடி வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் இருக்கும். டேபிள் போஸ்க்கு வந்துடுங்க. டேபிள் போஸ்ட்லேருந்து அப்படியே நீங்கள் உங்களோட கால் முட்டியை ரேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பேர். ஸோ லைட்டாக நீங்கள் ரேஸ் பண்ணி ட்ராப் பண்ணலாம். ஃப்ளோட்டிங் டேபிள் மாதிரி பண்ணணும். இது வந்து பேர் போஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃப்ளை. குட்டீஸ், பட்டர்ஃப்ளை எங்கே இருக்கும்? கார்டன். ஓகே, கார்டன் ஏரியாவில் உங்களுக்கு ஜாலியாக பட்டர்ஃப்ளைஸ் கலர்ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ கால் பாதம் ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. பட்டர்ஃப்ளை போஸ்க்கு வந்துடலாம். அப்படியே கை நீங்கள் ரேஸ் பண்ணலாம், ட்ராப் பண்ணலாம். ஸோ இது ஒரு வேரியேஷன். பட்டர்ஃப்ளை மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணலாம். அது இல்லாமல் தைஸையும் நீங்கள் ஸ்லோவாக ஃப்ளாப் பண்ணலாம். ஓகே, இதுவுமே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை போஸ், பத்த கோணாசனான்னு சொல்லுவோம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை போஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன போஸ் பண்ணலாம்? ஏதாவது பேர்ட் போஸ் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். பேர்ட் சொல்லுங்கள். ஃப்ளெமிங்கோ. ஓகே, ஃப்ளெமிங்கோ பண்ணலாம். ஸோ ஃப்ளெமிங்கோ ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வந்துடலாம். ஸோ ஸ்டாண்டிங் பொசிஷன்லேருந்து ஸ்லோவாக உங்களோட ஒரு கால் நீங்கள் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ளெமிங்கோனா பேர்டு, அது வந்து உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக எப்பவுமே ஒத்த காலில் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் இப்படி போஸ்டர் ஹேண்டில் பண்ணி செஸ்ட் கிட்ட நமஸ்கார் முத்ராவில் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ளெமிங்கோ போஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃப்ளெமிங்கோ போஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ராக் ஜம்ப்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ராக் ஜம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஃப்ராக் மாதிரி கீழே வந்துடலாம். நல்லா இப்படி ஹை ஜம்ப் பண்ணி திரும்பவும் ஃப்ராக், ஹை ஜம்ப் பண்ணி திரும்பவும் ஃப்ராக். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு டாலராக வளரலாம், ஹைட் நல்லா கிடைக்கும். ஸோ இது டெய்லியுமே நீங்கள் ஈவினிங் டைம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ குட்டீஸ், இன்றைக்கான ப்ரோக்ராமில் நம்ம என்ன பார்த்தோம்? அனிமல்ஸ். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெட் அனிமல் டாக் பார்த்தோம், அதுக்கப்புறம் பாலைவனத்தில் இருக்க கேமல் பார்த்தோம், அதுக்கப்புறம் சீல் மெரைன் அனிமல், கேட் போஸ் பார்த்தோம், பேர் போஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை, ஒரே ஒரு பேர்ட் போஸ் பார்த்தோம், ஃப்ளெமிங்கோ. ஸோ இது எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நம்ம பார்க்கலாம். அமேசிங். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய செக்மெண்ட் என்னவாக இருக்க போகுதுன்னா தேன் சுவை. இது பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யம்மியான டிஷ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தட்டு வடை செட் எப்படி பண்ணுறது அப்படின்னு, ரொம்ப இந்த சூப்பரான டிஷ்ஷை எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க கற்றுக்கிட்டு வந்துடலாம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இருக்காங்க வெண்ணிலா அவர்கள். வாங்க சூப்பராக போய் சமைக்க கற்றுக்கிட்டு வந்துடலாம். தேன் சுவை. ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி சின்னஞ்சிறுக்கிலேயே குக்கிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டோட செட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இது தட்டோட மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வந்து வச்சு சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த சட்னிக்குள்ளே அந்த கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி அந்த மாதிரி கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் எடுத்திருக்கோம், கேரட் எடுத்திருக்கோம், தக்காளி எடுத்திருக்கோம், வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கோம், அதோடு நம்ம வந்து தட்டுவடை எடுத்திருக்கோம். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சின்ன சைஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு அயன் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாகவும் நம்ம வந்துட்டு சொல்லலாம். இதில் விட்டமின் ஏ அண்டு சி வந்துட்டு இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குது இந்த ஸ்நாக்கில். இந்த தோல் வந்துட்டு லைட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குமே வந்து குழந்தைங்களை வந்துட்டு இன்வால்வ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவங்க சாப்பிடாத ஒரு பொருளை கூட அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நல்லா ஃபைனாக வந்துட்டு சாப் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் வந்துட்டு இதில் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். இதையும் வந்துட்டு ஸ்லைஸாக ரொம்ப குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு இதை வந்து துருவி எடுத்திருக்கோம். ஆனியன் வந்துட்டு டொமேட்டோவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா கிட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணுன்றதுக்காக இதை வந்து நம்ம வந்துட்டு ஆட் பண்ணி பண்ணுறோம். இதுலேயே லைட்டாக வந்துட்டு லெமன் ஜூஸோ இல்லை வந்துட்டு சால்ட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனியனை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டொமேட்டோ மட்டும் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மிக்சிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாம் செய்கிறதுக்காக குழந்தைங்களை வந்து நம்ம செய்ய வைக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ஒர்க்கையும் செய்வாங்க. நாளைக்கு வந்து அவங்களே கூட ட்ரை பண்ணி ஸ்நாக்ஸாகவும் வந்துட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போது வந்துட்டு ஒரு தட்டோட எடுத்துக்கோங்க. சென்டரில் அந்த ஃபில்லிங்கை வந்துட்டு வைக்கணும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி தட்டோடைய நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் இதில் பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு தட்டுவடை செட்டா. இந்த மாதிரி நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஃபில்லிங் வச்சு நம்ம பண்ணி தரும்போது குழந்தைங்களுக்கே வந்து தெரியாமல் இந்த எனர்ஜி வந்துட்டு அவங்களுக்குள்ளே போகும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். இல்லை வீட்டில் குழந்தைங்களுக்கான லீவ் டேஸ்லேயும் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் வந்து குழந்தைங்களுக்கு முழுமையாக வந்துட்டு கிடைக்கும். இந்த சிம்பிளான ரெசிபீஸை நீங்களாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை உங்கள் கிட்ஸை வந்துட்டு செஞ்சு சாப்பிட சொல்லி அவங்களுக்கும் நீங்கள் ட்ரைன் அப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ஒரு ரெசிபியை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்ததா குவிஸ் ஆஃப் த டேக்கான ஹிண்ட் டைம் இப்போ உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்க போறேன்.
இவர் 12 இயர்ஸ் 7 மந்த்ஸ்லயே கிராண்ட் மாஸ்டரா ஆகிறார். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட 37 இயரா டாப் ரேங்க் பிளேயரா இருக்கக்கூடிய விஸ்வநாத் ஆனந்த் அவர்களுடைய ரெக்கார்டையும் பீட் பண்றார். அண்ட் இஸ் வெரி யங். அவர் யாரு நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான தையல் கிளியில இன்னைக்கு லீஃப் மாதிரி ஸ்டிச் எப்படி பண்றது அப்படின்னு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை நம்ம கத்துக்க போறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க ஜனனி அவர்கள். வாங்க செமையா போய் ஸ்டிச்சிங் கத்துட்டு வந்துடலாம். ஹாய் சுட்டீஸ், வணக்கம். நான் உங்கள் ஜனனி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீஃப் பேட்டர்ன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஃபிஷ் போன் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ நான் ஒரு சின்னதாக ஒரு லீஃப் பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த லீஃபோட டாப் கார்னர் இந்த எபெக்ஸ் கார்னரில் எடுத்துட்டு அதிலிருந்து, அதாவது அந்த லீஃபோட ஹாஃப் ஆஃப் த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா சென்டர் ஸ்டிச், இதோடைய ஈக்குவல் லைனில் எடுக்கணும். அடுத்தது லெஃப்ட்டு. ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்டில் கொடுத்துருக்கோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு அதே சென்டரோடைய ஸ்ட்ரெயிட், இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் இந்த ஹாஃப்க்கு கொடுக்கணும். ஸோ அதே தான் ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட். இந்த பேட்டர்னை தான் ஃபுல்லாக இந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். இந்த பாதிக்கு மேலே நீங்கள் ஆல்ரெடி போட்ட லேயர்லேயே தான் வந்து ஸ்டிச்சிங் வரும். அதுக்காக ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அந்த லீஃபை நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்டிச்சஸை கொண்டு வாங்க. பாருங்கள், ஃபிஷ் போன் பேட்டர்ன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம இதை நாட் போட்டுக்கலாம். பேக் சைடில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த லைன், அதிலேருந்து லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் ஒரு பின்னின மாதிரி வரும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிஷ்ஷோட போன் மாதிரியே வரும். இது ஒரு லீஃப் பேட்டர்ன். ஸோ செகண்ட் பேட்டர்ன் வந்துட்டு ஃப்ளை பேட்டர்ன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ளை ஸ்டிச் ஒன்று பார்த்தோம் இல்லையா கார்னர் பேட்டர்ன்ஸில். ஸோ அதே போல் தான் அதை வந்து நம்ம எப்படி ஒரு லீஃபில் போடுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அழகாக ஒரு லீஃப் வரைஞ்சிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது நீங்கள் அந்த பேட்டர்னை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போது நம்ம லீஃப்லேயே ஃப்ளை பேட்டர்ன் எப்படி பார்க்குறதுன்னு, இந்த ஸ்டிச்சுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு இது கொஞ்சம் நெருக்கமாகவே கொடுத்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். லெஃப்டில் கொடுக்கும்போது ஸோ நம்ம ஃப்ளை ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். அடுத்த ஸ்டெப் இப்படி ஸோ இதே மாதிரி தான். இதை வந்து ஒரு சென்டராக ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த லைனில் நீங்கள் கொடுத்து எடுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு சென்டராக அந்த லைனில் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா ஸோ தெரியுதா உங்களுக்கு?
ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம நெருக்கமாக போடணும். ஃப்ளை ஸ்டிச் பேட்டர்னே தான். அது வந்து ஒரு லீஃபில் நம்ம அப்படியே அழகாக போட்டிருக்கோங்கிறது. நம்ம வரைஞ்சி போட்டதுனால எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து லீஃப் பேட்டர்ன் வித் ஃப்ளை ஸ்டிச். லீஃப் பேட்டர்ன்ஸ்லேயே நம்ம 2 டைப் பார்த்துருக்கோம். ஒன்று ஃபிஷ் போன், இன்னொன்று ஃப்ளை. தேர்டாக நான் இன்னொரு டைப் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது வந்து கிராஸ் லீஃப் பேட்டர்ன். ஸோ அதில் வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கட் பீட்ஸ் பாருங்கள். இது வந்து ஃபேன்சி ஸ்டோர்லேயும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். கட் பீட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. இதிலே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காகவும் நீங்கள் இந்த பீட்ஸை வந்து கலர்ஃபுல்லாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது கோல்டன் கலர். இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நீடில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். இந்த நீடில் வந்து ஜர்தோசி நீடில்னு சொல்லுவாங்க. ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம இந்த லீஃப் பேட்டர்னை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சின்னதாக ஒரு லீஃப் வரைஞ்சிக்கோங்க. லீஃபோட டாப்லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த பீட்ஸு ஒரு 3 to 4 பீட்ஸ், அதாவது உங்கள் லீஃபோடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 3லேருந்து 4 பீட்ஸ்க்கு நீங்கள் எடுக்கலாம். பட் எத்தனை பீட்ஸ் எடுக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அத்தனை பீட்ஸை நீங்கள் வந்து அந்த கவுண்ட் வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து 4 பீட்ஸ் வைக்கிறேன். 4 பீட்ஸ் வச்சு நான் வந்து இதை வந்து இந்த லீஃபோட இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் க்ராஸாக எங்கே வந்து நிற்கிதோ அந்த இடத்துல ஒரு பஞ்ச் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ இப்போது அடுத்து நம்ம எங்கே ஃபஸ்ட்டு போட்டோமோ அதுக்கு அடுத்து கொஞ்சம் தள்ளி, ஏன்னா பீட்ஸ் வந்து நெருக்கமாக போட்டால் பீட்ஸ் வந்து ஒரு மாதிரி புடச்சிட்டு நிற்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி போட்டுட்டு அடுத்து அதே மாதிரி 4 பீட்ஸ் 1 2 3 4. ஸோ அதே 4 பீட்ஸு நான் எடுத்துக்கிறேன். இது பாருங்கள். தெரியுதுங்களா? பக்கத்தில் வருது பாருங்கள். லீஃபோட இந்த எட்ஜுக்கு நாம் வந்தாச்சு. நான் ஒரு குட்டி லீஃப் தான் ட்ரா பண்ணேன். ஸோ இந்த லீஃப் பேட்டர்ன் தெரியுதா? இதை நீங்கள் நார்மலாக த்ரெட்லேயும் யூஸ் பண்ணலாம். இதுதான் ஃபிஷ் போனோட ஃப்ரண்ட்டு. ஃபிஷ் போனோட பேக் சைடில் பாருங்கள். ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் எடுத்தோமா? ஸோ சென்டராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். இது ஃபிஷ் போன் டைப். இது வந்து ஃப்ளை டைப் பாருங்கள். பேக் சைட்லேயும் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான் பேக்லேயும் வரும் அந்த வி ஷேப்பு. இது கிராஸ் ஸ்டிச் பாருங்கள். க்ராஸாக 3 லைன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அந்த 3 லைன்லேயே இந்த லீஃப் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சு. கிராஸ் ஸ்டிச். ஓகே, பை சுட்டீஸ். சூப்பர் செல்லக்குட்டீஸ், எல்லாம் ஸ்டிச்சிங் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு குவிஸ் ஆஃப் த டேக்கான ஆன்சர் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் பேஸ்ட் அவுட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இவர் வந்து மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டும் வின் பண்ணியிருக்கார். இஸ் none other than the great குகேஷ் அவர்கள். இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இதை நீங்க நிச்சயமா ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன். பாய் செல்லக்குட்டீஸ், ஹேவ் a great weekend. Ta-ta.